Hello aspirants, welcome to Aprex with Manik. இது survival of the fastest. ஸோ கொஞ்சம் டஃப்பான கொஸ்டினாக ஒன்று காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொஸ்டின் நம்ம ஃப்ரேம் பண்ணியிருக்கிறது. ஸோ 10th கொஸ்டின் எல்லாரும் கொஸ்டினை படித்து முடிக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு 1 நிமிஷம் ஆகும்னு நினைக்கிறேன். மை சிஸ்டர் இஸ் 3 years older than me. என் சகோதரி என்னை விட 3 வயது மூத்தவள். என் அண்ணன் பிறந்த போது என் அப்பாவுக்கு. இந்த மாதிரிலாம் வரும்போது நீங்கள் கொஸ்டின் படிக்கவே டைம் ஆகும்னு எப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களோ படிக்கும் போதே சில டேட்டாவை எடுத்துடணும். என்ன டேட்டாவை எடுக்கணும் ஃபர்ஸ்ட் கொஸ்டினை லைட்டாக என்ன பண்ணிக்கணும்னா ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி படிக்கணும். இதெல்லாம் பசில் கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் பெருசாக இருக்கும், 2 ஸ்டேட்மெண்ட்ல முடியாது. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்கிம் பண்ணுங்க, இது என்னதான் சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. சிஸ்டர் 3 years older than me, ஃபாதர்ஸ் 28. அப்போ சிஸ்டர்னு ஒருத்தவங்க இருக்காங்க, யார் யார் இருக்காங்கன்னு எழுதிக்கோங்க. சிஸ்டர்னு ஒருத்தவங்க இருக்காங்க, ஃபாதர் என் அப்பான்னு ஒருத்தர் இருக்காரு, மீன் சொல்றாங்க, அவ கண்டிப்பா நானும் இருக்கேன், அண்ட் பிரதர்னு ஒருத்தர் இருக்காரு. அப்படியே போனீங்கன்னா மதர்னு ஒருத்தவங்க இருக்காங்க. ஸோ வேற யாரா இருக்காங்களா? வேற யாரும் இல்லை. 5 கேரக்டர் இருக்காங்க. ஸோ என் வீட்டில் நான், என்னுடைய ஃபாதர், என்னோட மதர், பிரதர், சிஸ்டர் 5 பேர் இருக்காங்க. இது சும்மா ஒரு வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் ஒரு ஐடியா வந்துடும். அப்புறம் என்னன்னா என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம்ல இருந்து படிங்க. மை சிஸ்டர் இஸ் 3 years older than me. இதை எப்படி எழுதணும்னா ஈக்குவேஷனா எழுதக்கூடாது, ஒரு அரேஞ்ச்மெண்ட் மாதிரி எழுதணும். பசில்ஸ்லாம் ரேங்கிங் அரேஞ்ச்மெண்ட் சொல்லுவாங்க. அந்த மாதிரி மை சிஸ்டர், என்னோட சிஸ்டர் 3 years older than me. என்னை விட 3 வயசு ஓல்டர். மீனா நானு, சிஸ்டர் என்னை விட இவங்க 3 years ஓல்டர்ன்றத நோட் பண்ணிக்கணுமே தவிர ஈக்குவேஷனா போடக்கூடாது. வெயிட் பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் படிச்சிட்டீங்களா? இப்ப அடுத்த லைன்ல பாருங்க, ஃபாதரை பத்தி பேசுறாங்க, மதரை பத்தி பேசுறாங்க. அவங்க பேசுறதெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டஃப்பா இருக்கு. அதாவது மை ஃபாதர், என் அண்ணன் பிறந்த போது என் அப்பாவுக்கு 28 வயது. மை ஃபாதர் வாஸ் 28 years of age when my brother was born. அப்ப பிரதரே இல்லாம எப்படி அதை போடுறது? புரியுதா நான் சொல்றது? அதனால கொஸ்டினை கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணீங்கன்னா அந்த 3rd லைன்ல ஒன்று வச்சிருக்காங்க பாருங்க. இஃப் மை பிரதர் வாஸ் 4 years of age when my sister was born. இந்த லைன் ரொம்ப முக்கியமான லைன். ஃபர்ஸ்ட் லைன் ரொம்ப சிம்பிளான லைன் போட்டாச்சு, ஏன்னா மை சிஸ்டர் இஸ் 3 years older than me. இப்போ 4th லைன் போயிடணும் உடனே, ஏன்னா அங்கதான் பிரதரை பத்தி பேசுறாங்க. இஃப் மை பிரதர் வாஸ் 4 years of age when my sister was born. ஸோ சிஸ்டர் கூட பிரதரை கனெக்ட் பண்ணிட்டா அப்படியே ஒரு ஈக்குவேஷன், ஒரு அரேஞ்ச்மெண்ட் கிடைச்சிடும். என்னங்க சொல்ல வராங்க? இந்த ட்ரிக்கை நான் முன்னாடி சொன்னேன்ல, அதாவது நான் பிறக்கும் பொழுது மை பிரதர் வாஸ் 4 years of age, சிஸ்டர் பிறக்கும் பொழுது பிரதருக்கு 4 வயசு. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னோட சிஸ்டர் பிறக்கும் பொழுது என்னோட பிரதருக்கு 4 வயசுனா அர்த்தம் ஒன்றும் பெருசாலாம் கிடையாது. 2 பேரோட வயசு வித்தியாசம் 4ன்னு சொல்ல வராங்கன்னு அர்த்தம். சரியா? 4ன்னு சொல்ல வராங்க. சிஸ்டர் பிறக்கும் போது பிரதருக்கு 4 வயசுனா 4 வயசு அப்படியே எப்பயுமே அதிகமாயிட்டே இருப்பாரு பிரதர். நான் என்ன சொன்னேன், எப்பயுமே ஏஜ் டிஃபரன்ஸ் சேமா தான் மெயின்டைன் ஆகும்னு அந்த இடத்துல சொல்லிட்டேன். அப்ப சிஸ்டருக்கும் பிரதருக்கும் எந்த காலகட்டமா இருந்தாலும் சிஸ்டருக்கும் பிரதருக்கும் 4 வயசு வித்தியாசம் போட்டுக்கலாமா? ஏன் சார் அதிகமா போடுறீங்கன்னா, அவங்க தான் சொன்னாங்க சிஸ்டர் பிறக்கும் போதே பிரதருக்கு 4 வயசுனா ப்ரோ தான் சிஸ்டரை விட அதிகமானவர், சிஸ்டரை விட நான் கம்மி. இது முக்கியமான எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுங்க. இதுக்கு நீங்க ரொம்ப டைம் வேஸ்ட் பண்றதோ, ரொம்ப ஈக்குவேஷனா திங்க் பண்றதோ, எக்ஸ் வைக்கிறது, நான் சிஸ்ஸை எஸ்ன்னு வச்சுக்கிறேன், பின்னு வச்சுக்கிறேன், பி ஈக்குவல் டு S+4ன்னு போடுறேன், S ஈக்குவல் டு M+3ன்னு போடுறேன், இதெல்லாம் அவாய்ட் பண்ண கொஞ்சம் கொஞ்சமா பழகிக்கங்க. இப்ப செகண்ட் லைனுக்கு வாங்க. மை ஃபாதர் வாஸ் 28 years of age when my brother was born. இது அதாவது என்ன சொல்றாங்க, பிரதர் பிறக்கும் பொழுது, என்னுடைய அண்ணன் பிறக்கும் பொழுது, ஓகேவா? ஓகே, என்ன சொல்றாங்க, என்னோட அண்ணன் பிறக்கும் பொழுது என் அப்பாவுக்கு 28 வயது. அப்ப பிரதர் பிறக்கும் பொழுது ஃபாதருக்கு 28ன்னு சும்மா போட்டுக்கோங்க. அடுத்த லைன், while my mother was 26 years of age when I was born. ஐனா யாரு? மீ. நான் பிறக்கும் பொழுது ஃபாதருக்கு இல்ல மதருக்கு 26ன்னு சொல்றாங்க. பாத்தீங்களா என்னென்ன மாதிரி டீட்டெயில் கொடுக்குறாங்கன்னு. இப்ப கடைசியா இப்ப நீங்க இதை பத்தி குழம்பிக்க வேணாம், என்னடா என்னமோ சொல்றாங்கன்னு. என்ன கேட்கறாங்களோ டு த பாயிண்ட் போயிடுங்க. ஓகேவா? லாஸ்ட், வாட் வாஸ் த ஏஜ் ஆஃப் மை மதர் அண்ட் ஃபாதர் அண்ட் மதர். ஏன்னா ஆர்டர் ரொம்ப முக்கியம், ஏன்னா ஆப்ஷன்ல ஆர்டர் மாத்திரக்கூடாது. வாட் வாஸ் த ஏஜ் ஆஃப் மை ஃபாதர் அண்ட் மதர் ரெஸ்பெக்டிவ்லி when my sister was born. இப்ப பாருங்க, ஃபாதரோட வயசும் கேட்கறாங்க, மதரோட வயசும் கேட்கறாங்க. ஆனா யார் பிறந்தப்ப? என்னுடைய சிஸ்டர், அதாவது எல்டர் சிஸ்டர் பிறந்தப்ப ஃபாதரோட வயசு என்ன, மதரோட வயசு என்னன்னு கேட்கறாங்க. இதுக்கப்புறம் ஒரு ஸ்டெப்பு கூட தேவையில்லைங்க. ஒண்ணு புரிஞ்சிருச்சுன்னா ரொம்ப சிம்பிள். இங்க பாருங்க, பிரதர் ஃபர்ஸ்ட் ஃபாதர் பார்ப்போம். பிரதர் பிறக்கும் பொழுது என்னோட அண்ணன், இவங்களோட அண்ணன், ஓகேவா? ஏன்னா இங்கதான் கேட்கறாங்க, இந்த காலகட்டத்துல சிஸ்டர் பிறக்கும் போது தான் கேட்கறாங்க. ஸோ இப்படிதான் கம்பேர் பண்ணணும். இவங்களோட அண்ணன் பிறக்கும் போது 28, அதாவது இவங்களோட 4 வயசு பெரியவன் பிறக்கும் பொழுது 28னா, ஓகேவா?
இவங்க அப்ப 28, அப்போ அவங்க பிறந்து சிஸ்டர் பிறக்கிறதுக்கு இன்னொரு 4 வருஷம் ஆயிருக்கும்ல. அப்ப அப்பாவுக்கு அவங்க தங்கச்சி பிறக்கும் போது 4 வயசு கூடிதானே இருக்கணும். ஓகேவா? ஏன்னா அவங்க அண்ணன் பிறக்கும் போது 28னா இவங்க பிறக்கும் போது அதிகமா தானே ஆயிருக்கும். 4 கூட்டிக்கணும், ஏன்னா வயசு வித்தியாசம் 4. அதுக்காக தான் இந்த அரேஞ்ச்மெண்ட்ல போட சொன்னேன். அடுத்து என்ன கேட்கறாங்க, மதர் கேட்கறாங்க அதே சிஸ்டர் பிறக்கும் போது. ஆனா மதருக்கு இங்கதான் டீடைல் இருக்கு, இங்க இருந்து இங்க கொண்டு வரணும். இங்க இருந்து இங்க கொண்டு வந்த மாதிரி மதரை இங்க இருந்து கொண்டு வரணும். மதர் வந்து நான் பிறக்கும் போது 26, நான் தான் இருக்கிறதுல யங்கஸ்ட். இப்ப நான் பிறக்கும் போது 26னா என்னுடைய சிஸ்டர் வந்து என்னோட 3 வயசு பெரியவங்க. அப்ப என்னோட பெரியவங்க பிறக்கும் போது அவங்களுக்கு வயசு கம்மியா இருந்திருக்கும். புரியுதா? ஏன்னா உங்களோட அக்கா பிறக்கும் போது உங்களோட அம்மா வயசு நீங்க பிறந்த இருக்கும்போது இருக்க வயசை விட என்னவா இருந்திருக்கும், இன்னும் கொஞ்சம் யங்கரா இருந்திருப்பாங்க உங்க அம்மா. அப்ப ரொம்ப சிம்பிள், எவ்வளவு வயசு வித்தியாசம்? 3. அப்ப இந்த 3 வந்து சேர்த்துக்கலாம், சாரி குறைச்சிக்கலாம். ஏன்னா வந்து இதை விட யங்கரா இருந்திருப்பாங்க, குறைச்சிக்கிட்டா 23. புரியுதா? இங்க ஏன் 4 ஆட் பண்றோம், இங்க ஏன் 3 மைனஸ் பண்றோன்றது புரியுதுல்ல? அவ்வளவுதான். இதுதான் ஆஸ்பிரன்ஸ் கான்செப்ட். ஒண்ணுமே இல்லை, என்னென்ன இருக்குன்றதை அப்சர்வ் பண்ணிட்டு எப்படி என்ன ரிலேஷன்ஷிப் போடலான்றதை படிச்சு எடுத்துட்டு முடிச்சிடணும், அவ்வளவுதான். ஸோ ரீவைண்ட் பண்ணி இன்னொரு வாட்டி பார்த்துக்கோங்க. இதோட கொஷின் செட்டு வந்து நான் பிடிஎஃபா ஆப்லே வீடியோ பக்கத்துலேயே பிடிஎஃப்னு இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணி நீங்க ஒரு வாட்டி சால்வ் பண்ணி பாருங்க. ஓகேவா? நீங்க ஒரு வாட்டி சால்வ் பண்ணி பாருங்க, ஸோ தட் உங்களுக்கு ஃபுல்லாமே புரிஞ்சிச்சான்னு ஒரு வாட்டி ரீசெக் பண்ணிக்கலாம். திருப்பி வீடியோ பாருங்க. ஓகே ஆஸ்பிரன்ஸ், ஏஜஸை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். ஏஜஸ் வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு டாபிக். நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா ஏஜஸ்லேருந்து ஆரம்பிங்க, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சஜஸ்ட் பண்ணுங்கள். ஏஜஸ்லேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணால் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே இவ்வளோதான் ஈஸியாக இருக்குன்னு. இதே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் படிக்க ஆரம்பிச்சா இல்லை இப்படி இருக்கு இவ்வளோ இருக்கேன்ற மைண்ட் செட் வரும். அதுக்காக தான் நம்மளுமே கோர்ஸில் வந்து ஆவரேஜ் ஏஜஸை ஃபஸ்ட்டு சொல்கிறது. ஸோ அடுத்தடுத்து நம்ம போட்டுக்கிட்டே இருப்போம். பர்சன்டேஜை வச்சு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எல்லாமே வந்து ஷார்ட்கட்ஸ் ஓரியன்டாகவே தான் நடத்த போகிறோம். சூப்பர், ப்ராக்டிஸ் பண்ணுங்க, நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அண்ட் சோர்ஸை பற்றி, எந்த சோர்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணலான்றதை பற்றி நான் யூடியூப்ல டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு நான் வீடியோஸ் போடுறேன், அங்கே ஃபாலோ பண்ணிக்கோங்க. டவுட்ஸ் எதுனாலும் என்னை வந்து டெலிகிராமில் ரீச் பண்ணுங்க. டெலிகிராமில் கொஷின்ஸ் அனுப்பி ரீச் பண்ணுங்க. நம்மளோட குரூப்பில், அதாவது சர்வைவல் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் அப்படின்ற குரூப்பில் அனுப்புங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.